வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சினிமா டாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூலி இந்த படம் ஏன் சரியாக வரல. நிறைய பேர் நிறையா கருத்து சொல்லியிருப்பாங்க. என்னோடய கருத்து ஒரு 5 பாயிண்ட்டு தான். அந்த 5 பாயிண்ட்டு என்னன்னு இப்போ பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கேஸ்டிங். இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய கேஸ்டிங் தேவையான்னு கேட்டால் தேவை இல்லை. ஆனால் இதை வச்சு நல்ல கதை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கொடுக்க முடியும். அது யாரால் கொடுக்க முடியும்னு கேட்டால் அதுவும் இந்த ஒன் அண்ட் ஒன்லி லோக்கியால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இதைத்தான் அவர் விக்ரமில் நிறையா கேரக்டர்ஸை வச்சு செஞ்சு காமிச்சிருப்பார். விக்ரமில் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணும்னு அவசியம் இல்லை. விக்ரமில் அமர் இருக்கா, அப்படி ஏன் ரோலெக்ஸ் இருக்கா, அப்படி டீனா கேரக்டர், இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டருக்கும் 2 நிமிஷம் மாஸ் எலமெண்ட்ஸ் வச்சு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக என்கேஜிங்காக கொண்டு போயிருப்பா. அப்படி அதே மாதிரி இது கிளைமேக்ஸ்லேயும் ரோலெக்ஸை கொண்டு வந்து நல்ல ஒரு மாஸ் எலமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பா. அப்படி அதே மாதிரி இந்த கூலி படத்தில் மாஸ் எலமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் இவ்வளோ பெரிய கேஸ்டிங்க்கு கண்டிப்பாக ஒரு மாஸ் எலமெண்ட்ஸ் வச்சு இருந்திருக்கணும். ஆனால் லோக்கி வந்து வைக்கலை. ஏன் வைக்கலை, எதுக்கு வைக்கலைன்னு தெரியல. ஒருவேளை சூப்பர் ஸ்டாரை மட்டும் நம்ம மாசாக காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு வைக்காம விட்டுட்டாரா, இல்லை அவருக்கு வந்து இந்த 1000 கோடி ரேஸில் வந்து வைக்கணும் அப்படின்றதுனால வந்து இந்த மாதிரி தெலுங்குலேருந்து அவர், கன்னடத்தில் வந்து இவர், இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டாங்களான்னு தெரியல. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கூலி வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து சூப்பர் ஸ்டார்கிட்ட சொன்ன கதை இல்லை. அவருக்கு வந்து வேறு ஒரு கதை தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ப்ரொடியூசர் எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு கதையை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1000 கோடி பட்ஜெட்டில் நம்ம ஃபஸ்ட் ரைஸை பிடிச்சிருவோம் தமிழில் அப்படின்றதுனால இந்த மாதிரி சொல்லி இந்த கதையை எடுத்ததுன்னு நான் சொல்லலை. லோகேஷே ஒரு நிறையா இன்டர்வியூவில் அவரே சொல்லியிருந்திருக்காரு. செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்டோரி. இந்த கதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லை கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இவர் முன்னாடி எடுத்த கைதி, விக்ரம், லியோ இந்த 3 படத்துலையுமே கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கைதியில் எடுத்துக்கிட்டால் எல்லா பேருமே நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. கடைசி அந்த அவர் கதை சொல்லாதது, அவரை பற்றி அந்த இன்ட்ரோடக்ஷன் சீனு எதுவுமே இல்லாதது, அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் தான் வந்து டெல்லின்றதே ரிவீல் பண்ணியிருப்பாங்க கைதியில். அதே மாதிரி விக்ரம்லேயும் அப்படி தான் லாஸ்ட்டில் வந்து ரோலெக்ஸ் கேரக்டரை வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் ஏஜென்ட்ஸ்லாம் சேர்ந்து வந்து இவர் வந்து தப்பானவர் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தனம் வந்து அவருக்கு கீழே வேலை செஞ்சுருப்பாங்க, அவர் பெரிய பாஸ் அப்படின்ற மாதிரி ரோலெக்ஸை கொண்டு வந்து முடிச்சு வந்திருப்பாங்க. அதே மாதிரி லியோவில் எடுத்துக்கிட்டாலும் லியோவில் வந்து இவர் தான் கெட்டவர் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணி இவர் தான் நல்லவர்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடைசியாகவே இவர் தான் கெட்டவர். அதுவும் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனாலும் அதை கொஞ்சம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் நிறையாவே அதில் தப்பு சொன்னாங்க. அதில் நிறையா ஃப்ளாஷ்பேக்ஸ் வந்து தப்பு சொன்னாங்க. அதுவும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த கூலியில் வந்து எல்லாமே தப்பு கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா கதை சரியாக இல்லை. வெறும் ஃப்ளாஷ்பேக் மட்டும் நல்லா ஸ்டோரியாக வச்சுட்டு மீதி உள்ள கதை எதுவுமே இல்லை அப்படின்றப்ப வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே, கொஞ்சோன்னு இல்லை எல்லாத்துக்குமே டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்திருக்காரு, இவர் வந்திருக்காரு, இந்த கேமியோ அந்த கேமியோ சர்ப்ரைஸுன்னெலாம் சொல்லி வந்து இது ஹைப் ஏற்றுனாங்க. அது மட்டும் இல்லாமல் கூலி ஆடியோ லான்ச்சில் 100 பாஷாவுக்கு வந்து சமம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கூலி வந்து அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது. ஆனால் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். எல்லோரும் சொல்கிற மாதிரியும் இல்லை. ஆனால் ஒன்லி ஒன் டைம் மட்டும் வாட்சபிள் மூவி தான். அதே மாதிரி ஏ சர்டிஃபிகேட் ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்தாவாச்சு ஃபேமிலியன்ஸாக வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படம் அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. அதுவும் சொல்லலை. சரி, தாகா எதுக்கு வந்தார் தெரியாது. தாகாவே வந்து கடைசியாக வந்து கழுத்தில் கத்தி வைக்கிறப்ப தான் ஓ அண்ணா நீங்களா அப்படின்ட்டுருப்பார். ஏன் அவர் கத்தியை கழுத்தில் வைக்கும்போதே அவரோட கத்தியை வச்சு தலையை வெட்டிட்டு இன்னும் நீ எப்படா வருவ அப்படின்னு கேட்டு அங்கேயே முடிச்சு வந்திருக்கலாம். அதுவும் இல்லை. அதுவும் இல்லாமல் அண்டர்டேக்கர் மாதிரி வந்து அந்த கேரக்டர் வந்து எதுக்கு உயிரோடு வருதுன்னே தெரியல. திரும்ப திரும்ப அந்த கேரக்டர் உயிரோடு வந்துக்கிட்டே இருக்குது. கடைசி அவனுக்கு ஒரு 50 அடி குழியை தோண்டி புள்ள புதைக்கிறோண்டா, முடிஞ்சால் எந்திரிச்சு வாடான்னு சொல்லி கதையை முடிக்கிறாங்க. அது அப்பையும் முடிஞ்சானா கேட்டால் இல்லை. அப்பையும் என்கிட்ட பீடி இருக்குது, உன்கிட்ட பீடி இருக்கா அப்படின்னு சொல்லி பீடிக்கு அடித்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த கதையோட பிரச்சனையே. தேர்ட் பாயிண்ட் வந்து கேமியோன்றது எதுக்கு கொண்டு வராங்கன்னா, ஒரு கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு தான் கேமியோ கொண்டு வராங்க. ஏன் இவரோட படத்திலே விக்ரமில் ஒரு கேமியோ பண்ணியிருந்தாங்க, அது சூப்பராக இருந்துச்சு. ஏன் ஜெயிலரில் கூட ஒரு கேமியோ இருந்துச்சு, அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஜெயிலரில் வந்த கேமியோவே விக்ரத்தை பார்த்து காப்பி அடித்தது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதே மாதிரி கதை சிங்க் ஆகும், எல்லாமே ஆகும். ஆனால் இந்த படத்தில் எந்த ஒரு கேமியோவும் ஒர்க் அவுட் ஆகலை. உபேந்திராவை வச்சுருக்காங்க. உபேந்திராவை வந்து எதுக்கு வச்சுருக்காங்க, ஏன் வச்சுருக்காங்க
இருக்காங்கன்னே தெரியாமல் கடைசியாக இவரோட கொண்டு வந்து ஜாயின் பண்ணி அந்த கேமியும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒன்றும் ஸ்ருதிஹாசனை காப்பாற்றவாச்சு போயிருக்கணும், இல்லை வேறு எங்கேயாச்சும் அந்த கேமியை யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அதுவுமே இல்லை. இங்கே வந்து இவரோட சேர்ந்து வச்சனால அந்த கேமியோ வந்து ரொம்ப டம்மி. அதுவும் இல்லாமல் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க, ஒரு சர்ப்ரைஸும் இல்லை. உபேந்திரா கேரக்டரையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க, தாஹா கேரக்டரையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. 2 கேரக்டரையுமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. 4வது வந்து எல்சியூ கனெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்பி போனாங்க. ஆனால் ரோலெக்ஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னனால தான் எல்சியூ கனெக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பியிருந்தாங்க. ஏன்னா அவர் நிறையா வாட்டி சர்ப்ரைஸ் பண்ண நினச்சாரு. ஆனால் ஒரு சர்ப்ரைஸுமே இது வரைக்கும் சர்ப்ரைஸ் ஆனதே இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து டக்குன்னு ஆன்லைனில் ஏதாச்சும் ரிலீஸ் ஆகிடுது. என்னமோச்சி ஒன்று நடந்துடுது. விக்ரமில் வந்து ரோலெக்ஸ் கேமியோ சர்ப்ரைஸாக வச்சுருந்தார், அது நடத்திவிட்டாங்க. இது விக்ரமே எல்சியூவில் இருக்குன்னு சொல்லி கனெக்ட் பண்ணி சர்ப்ரைஸாக வச்சுருந்தாரு, அதையும் வந்து லீக் பண்ணி விட்டாங்க. சரி, இந்த இதில் சர்ப்ரைஸ் ஒருவேளை ஸ்டாண்டலோன்னு கொண்டு போயிட்டு கடைசியாக வந்து எல்சியூன்னு முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாருன்னு சொல்லி எல்லோரும் அதை தான் நினச்சாங்க. ஆனால் ஒரு சர்ப்ரைஸும் இல்லை. கடைசியாக சர்ப்ரைஸ் எங்கன்னா, இது கதையே இல்லை, சும்மா தாண்டா எடுத்திருக்கோம், வந்து பார்த்துட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சே தவிர. ஆனால் சூப்பர் ஸ்டார் போய் பார்க்கலாம். சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த ஹியூமரு அந்த இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எல்சியூ கனெக்ட் இல்லை. எல்சியூ கனெக்டாச்சும் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. லாஸ்ட்டு 5வது வந்து சேலரி. இந்த சேலரி வந்து இந்த பாட்டுக்கு தேவையில்லை. இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன்னா, இது என்னோடய ஒப்பீனியன் மட்டுமே தவிர, இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க இவ்வளோ சேலரி அப்படின்ற மாதிரி. பூஜா ஹெக்டிக் டான்ஸ் ஆடினாங்களே அவங்களுக்கு 3 கோடி, சௌபினுக்கு 1 கோடியா, வில்லனை நடித்தாலே நாகார்ஜுனுக்கு அவருக்கு 10 கோடியா, இது சத்யராஜுக்கு வந்து 5 கோடியா, அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசனுக்கு வந்து 5 கோடியா, லோகேஷ் கனகராஜுக்கு 50 கோடியா, அனிருத்துக்கு வந்து 15 கோடியா, அதுக்கப்புறம் வந்து ரஜினிக்கு வந்து 150 கோடின்னு சொல்லி பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 50 கோடி அவர் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டு 200 கோடியை வாங்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அமீர் கானுக்கு வந்து மொத்தம் 20 கோடின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து இன்னும் நிறைய இடத்துல வந்து அவர் வந்து ரஜினிகாந்துக்காக ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உபேந்திராவுக்கு 5 கோடி. ஆக மொத்தம் இது மொத்தமே சேர்த்தாலே வந்து 315 கோடி வந்துடுது. படத்தோட பட்ஜெட்டே 400 கோடி தானே. ஆனாலும் இதை தாண்டியும் மீதி 85 கோடி தான் இருக்கே. இந்த 85 கோடியை வச்சு தான் வந்து இது சினிமாட்டோகிராஃபர் கொடுக்கணும், எடிட்டர் கொடுக்கணும், ஷூட்டிங் போகணும், அவங்களுக்குலாம் சாப்பாடு போகணும். 85 கோடியை வச்சு எப்படி படம் எடுக்க முடியும்? கேஜிஎஃப் யாஷுக்கே வந்து 1000 கோடி எடுத்த கேஜிஎஃப்கே அவருக்கு வந்து வெறும் 100 கோடி தான். இதுதான் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற பிக்கஸ்ட் மிஸ்டேக்கே. வந்து யார் என்னன்னே தெரியாமல் பெரிய பட்ஜெட் படத்துக்கு வந்து அவங்களே ஒரு ஃபிக்ஸட் ரேட்டு நம்ம வச்சுக்காம என்ன வருது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் ரேட் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் கூலி படத்தோட மிஸ்டேக்ஸ்னு எனக்கு தோணுது. இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.